சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். தலைப்பு வாழ்க்கை தத்துவம். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் இந்த குழுவிலே இன்றைய இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் அவர்தம் குடும்பத்திற்கும் தொழில் சூழ எல்லா நலன்களும் அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி தொடங்குகின்றேன். வாழ்க்கை தத்துவம் என்ற ஒரு தலைப்பு. இது தத்துவம் என்ற உடனே நீங்கள் ஏதோ மிகவும் கடினமான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். பிறந்திருக்கோம், உடலும் உயிரும் இணைந்த ஒரு பிறப்பு தொடங்கிய போது நாம் அதை சங்கல்பம் பண்ணி இப்படி வரணும், இந்த ஊர்ல இன்னாருக்கு மகனாக என்று நாம் பிறக்கவில்லை. ஆனா பிறவி வந்து விட்டது. அதுக்கு பின்னால இறப்பு வரையில பிறப்பு இறப்பு இவையிடை உணர்தல் இயக்கம் என்று சொல்லப்படும். அதுதான் வாழ்க்கை என்று சொல்லப்படும். ஆனா இந்த வாழ்க்கையை பொருளுள்ளதாக புரிந்து வாழக்கூடிய நிலை மனிதனுக்கு மட்டுமே சிறப்புடையது. அந்த வகையிலே வாழ்க்கை என்று சொன்னால், இந்த வாழ்க்கை என்பது எல்லா உயிர்களுக்குமே லிவிங் பீயிங் என்று சொல்லக்கூடியது. அதாவது உயிர் வாழுகின்ற நிலை. அப்ப அந்த உயிர் வாழும் நிலை, அதாவது பிறந்து விட்டது, அந்த உயிர்களுக்கு பசிக்கு உணவு வேண்டும், அந்த உணவு தேடுதலுக்காக உழைப்பு வேண்டும், அதன் பின்னே சற்று ஓய்வு வேண்டும், உடல் கழிவு உந்து வேகத்தை நீக்க வேண்டும் இல்லையா? மலஜல விசர்ஜனம்னு சொல்லுவாங்க. சிறுநீர் மல நீக்கம் என்பது இந்த அடிப்படை தேவைகளாகிய 3 என்று சொல்லக்கூடியது. அந்த அடிப்படை தேவைகள்ல பசி, தாகம், வெப்பத்தட்ப மாறுபாடு என்று சொல்லக்கூடியது. அப்படி இந்த பசி, தாகம், வெப்பத்தட்ப மாறுபாடு என்று சொல்லக்கூடியதுல பசிக்கு உணவு தேடுகிறது உயிர்கள். தாகம் ஏற்படுகிற போது நீரை தேடுகிறது. வெப்பத்தட்ப மாறுபாடுகளின் போது அதற்கேற்ற ஒரு ஷெல்டர், உறைவிடம் என்று சொல்லக்கூடியதை உயிர் ஒரு பொந்து இல்லை ஒரு கூடு இல்லை வலை அல்லது குகை அமைத்துக் கொள்ளுகிறது. இப்படி இந்த தேவைகள் என்ன உயிர்களுக்கு என்றால், இது உணவு, உடை உறைவுள், உடல் கழிவுந்து வேகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள். அப்ப இதை சார்ந்துதான் எல்லா உயிர்களும் வாழ்க்கையை நிகழ்த்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அப்படி இந்த உயிர்கள் எல்லாம் அப்படி வாழ்கிறது தேவை. அதே போல வாழ்க்கையை ஒரு உயிர் மற்றொரு உயிரை அழித்தாவது தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முற்படுவது உயிர்களுடைய இயல்பு. அது கூட சர்வைவல் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளது நிலை பெறும். ஒரு உயிர் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள மற்றொரு உயிரை கொன்றதென்றாவது நிலைப்படுத்திக் கொள்வது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில அந்த உயிருக்கு இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து காப்பு தேவைப்படுகிறது. வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு தேவைப்படுகிறது. பிற உயிர் தன்னை கொன்று விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே மனிதனுக்கும் இருக்கிறது பாருங்கள் இல்லையா? பொருள் தேடும் முயற்சியில ஒருவன் அந்த பொருளை பறித்துக் கொள்வதற்காக பறித்துண்ணல் பதிவு. அப்ப திருடங்க என்ன பண்றாங்க? அந்த மனிதனை அடித்து அவனை வதம் செய்தாகிலும் அந்த பொருளை கைப்பற்றி விட முனைகிறார்கள் என்றால், இந்த பதிவு எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, விலங்கின பதிவு தான், வேற ஒன்றும் இல்லை.
2 பேருக்கு இடையில சண்டை வருது பார்க்குறோம். அப்போ அந்த சண்டையில் இன்னொரு ஆள் என்ன பண்ணிடுறார், அடுத்தவரை பைட் பண்ணிடுறார், கடிச்சுடுறார். இப்போ இந்த கடிக்கிறதுங்கிற குணம் எங்கேருந்து வந்ததுன்னா மிருகங்கள் இடத்துல இருந்து தானே வந்தது. அப்போ இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அடிப்படை தேவைகளாகிய உணவு, தங்குமிடம், உடல் கழிவு உந்து வேகம். நண்பர்களே, இந்த உடல் கழிவு உந்து வேகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே 3வது ஐட்டத்திலே அடங்கும் செக்ஸுவல் அர்ஜம். அப்ப அங்க எல்லா உயிர்களுக்கும் ஆண் பெண் ஈர்ப்பு என்பது இருக்கு இல்லையா? அப்ப அங்க ஏற்படக்கூடிய ஒரு முயற்சிகளும் வெற்றி தோல்விகளும் உயிர்களுடைய வாழ்க்கையில இயல்பாக இருக்கும். இந்த இடத்துல தான் அன்பர்களே நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேற்றுயிர் பகை, ஒரு உயிர் தன்னை அழித்து விடாமல் தான் விஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்தாகணும். அது மட்டுமா இல்லை, இந்த உலக வாழ்க்கையில ஒரு நேரம் வெள்ளம் வரும், ஒரு நேரம் பூகம்பம், அல்லது எரிமலை வெடிப்பு, அல்லது வறட்சி இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மழையே இல்லை, மிருகங்களுக்கு கூட குளங்குட்டையில குடி தண்ணி இல்லை என்ற நிலைமை ஏற்படலாம். அப்ப இது போலத்தான் அன்பர்களே அங்கே வேற்றுயிர் பகை, இந்த தற்செயல் விபத்துக்கள்னு 3வது ஒண்ணு. தற்செயல் விபத்துக்கள்னா ஆக்சிடென்ஷியல். அதே ஆக்சிடென்ஷியலா இருந்தாதான் அதுக்கு பேர் ஆக்சிடென்ட். ஆனா அது முன்கூட்டி பண்ணா அது பேர் கொலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்துக்கள், இவைகளிலிருந்தும் உயிர்கள் தன்னை காத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதைதான் காப்புகள் என்று சொல்லும். அப்ப காத்து கொள்ளுகின்ற முயற்சி என்பது ஒரு உயிரினுடைய இயல்பான ஒரு முன்னெடுப்பாக, முன்னூட்டமாக இருக்கிறது என்பதை அறியும். இப்ப இதே விஷயங்கள் மனிதனுக்கும் தேவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் விலங்குகளும் வாழ்கிறது, மனிதர்களும் வாழ்கிறார். அப்ப விலங்குகள் அதனுடைய போக்கிற்கு அந்த விஷயங்களை கையாளுகிறது என்பதை நாம் இதுவரையில பார்த்தோம். ஆனால் மனிதன் என்று எடுத்துக்கொள்ளும் போது காப்பு என்ன செய்கிறான் தெரியுமா? அறிவுபூர்வமாக இப்ப தன்னை காத்து கொள்ள விலங்குகள் ஒரு பல்லையோ நகத்தையோ பலத்தையோ பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் நல்ல மந்திரங்களை சொல்லி பேராற்றலை பயப்படுத்தி காப்பு கட்டுறதை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதுதான் காப்புகள் என்று சொல்லக்கூடியதுல அமைகின்ற ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த காப்புகள்ல தான் 3 வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்துக்கள் இதெல்லாம் வரும். அப்ப அடுத்ததாக இந்த 3 3 6 தேவைகள் 3, காப்புகள் 3, இது உயிர்களுக்கு எல்லாமே பொதுவானது, மனிதனுக்கு உட்பட. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே சிறப்பு வாய்ந்த இன்னும் சில விஷயங்களை தான் நாம் இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பிலே சிந்திக்க போகிறோம். அன்பர்களே, தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3. இந்த அறநெறிகள் என்று சொல்லுகிற போது இவையெல்லாம் விலங்குகளுக்கு பொருந்தாது இல்லையா? ஆனால் மனிதன் சிவிலைஸ்டா வந்தாச்சு. இப்ப சமுதாயம், அதனுடைய கடப்பாடு, அப்ப சமுதாய ஒழுங்குன்னு ஒண்ணு இவனை லைபிள் பண்ணிடு. யாராவது நான் இந்த சமுதாயத்துக்கோ சமுதாயம் விதிக்கின்ற சட்டத்திட்டங்களுக்கோ நான் உடன்பட முடியாது என்று அறிவிக்க முடியுமா? இப்ப நாம் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் இங்க ஆட்சி செய்கிறோம். அந்த அரசோச்சுகிற அரசனுக்கோ இந்த நாளிலே இந்த அரசாங்கங்களுக்கோ
நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம், கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதை தான் கடமைகள் என்றும் சொன்னார்கள். அப்ப மனிதன் வாழ வேண்டிய வாழ்வியல் நெறிமுறைகள் மிக மிக முக்கியமான 3. அதை தான் அறநெறிகளாக சொன்னார். இந்த அறநெறிகள் என்று சொல்லும்போது முதலாவதாக அந்த 3 முதலாவதாக ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவம் சொல்லுகிறது. இந்த ஒழுக்கம் என்றால் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. இந்த எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற விதிகளை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறார்கள். நான் ஏன் இதுக்கெல்லாம் கட்டுப்படணும்னு ஒருத்தவங்களுக்கு கேள்வி வருது இல்லையா? நான் பார்க்குறோம். நான் ஏன் இந்த சட்டத்திட்டத்துக்கெல்லாம் கடைபிடிக்கணும்? நான் உடன்பட மாட்டேன், நீ என்ன பண்ணுவையோ பண்ணிக்கோ. அங்கே தான் இந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. நண்பர்களே, சமுதாயத்தினுடைய உதவி இல்லாமல் நாம் வாழ்க்கையை நடத்த முடியாது. சமுதாயத்தினுடைய பங்களிப்பு நமக்கும் உண்டு, நம்முடைய பங்களிப்பு சமுதாயத்திற்கும் உண்டு என்று உண்டா இல்லையா? இதுதான் சமுதாய கடமை என்று சொல்லுவோம். அதாவது நமக்கு இது சமுதாய நோக்கு என்ற ஒரு நோக்கமாக தேவைப்படுகிறது. அதை நாம் மறக்க முடியாது. எப்படி ஓட்டு போட்டு தனக்குரிய தலைவனை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு குடிமகனின் கடமை என்று சொல்லப்படுகிறது. அவன் அந்த கடமையை ஒழுங்கா செய்யலைன்னா, தன் கடமையை ஒழுங்காக முறையாக நிகழ்த்தாத குடிமகனாக அவப்பெயர் பெறுகிறான். அப்ப எப்படி தன்னுடைய ஆள்பவனை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இருக்கிறதோ அதுபோல அந்த ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு தன்னை நடத்தி கொள்ளக்கூடிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதைத்தான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாதிரி மகரிஷி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒருபடி சோற்றில் உலக ஒற்றுமை காண்டல் என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஒருபடி சோறு என்று சொன்னா, நண்பர்களே, நாம் உண்ணுகின்ற ஒரு வேளை உணவு கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கோம்னு நினைச்சோம். அந்த உணவில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதாவது அரிசியோ கோதுமையோ தானிய வகைகளோ பருப்போ எண்ணெய் வித்துக்களோ பாலோ தயிரோ அல்லது ஏலக்காயோ அல்லது பழங்களோ உப்பு முதற்கொண்டு எல்லா பொருள்களுமே எத்தனை இடங்கள்ல விளைபொருளாகிறது. அதை விளைபொருளாக்கி அறுவடை செய்து மூட்டை போட்டு கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பக்குவமா வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க, அதை நாம உண்கிறோம். இப்ப அந்த ஒருபடி சோற்றுல இந்த உலக சமுதாயத்தினுடைய மக்கள் அனைவருடைய உழைப்பும் இருந்ததுனால்தான் அது நமக்கு சேர்ந்து. நானே எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நானே எல்லாம் பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் சமைக்கிறது, உழவு கூட நானே பண்ணிக்கிறேன். உழவு நானே பண்ணிக்கிறேன்னாலும் அதுக்குரிய ஏற்கலப்பை என்ன பண்ணணும்? இரும்புல செய்யணும்னா அந்த இரும்பு தாதை நாமளே எடுத்து நாமளே காய்ச்சி நாமே அடிச்சு தயார் பண்ணிட முடியுமா? அங்கதான் சமுதாயத்துக்கு கடமை. அப்ப இங்க அறநெறிகளை பின்பற்றுவது சமுதாயத்தினுடைய ஒரு பிணைப்பாகிறது. அப்ப அந்த ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது அறநெறிகளிலே முதலாவதாக வருகிறது. அப்ப சமுதாயத்தோடு ஒரு ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஒழுக்க விதிகள் எல்லாம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது, சூழ்நிலைக்கு ஏற்ப வேறுபடுகிறது, வாழ்நிலைகளுக்கு ஏற்ப வேறுபடுகிறது. உதாரணமாக மேலை நாடுகள்ல சாஸ்டிட்டி என்று சொல்லக்கூடிய கற்பு நெறியை பற்றி ஒரு பெரிய பின்பற்றுதல் கிடையாது. உங்களுக்கு தெரியும், பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிட்டு போய்க்கலான்ற மாதிரி. அதே இன்னும் அரபு கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா 3-4 திருமணங்கள் வரைக்கும் பண்ணிக்கலான்னு அங்கே ஒழுக்க விதிகள் அமைந்திருக்கிறது.
ஆனா நம்முடைய பாரதமாகிய இந்திய திருநாட்டை பற்றி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இங்கேதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த கலாச்சாரம் அங்கே சீர்மையோடு சிந்திக்க பழக்கி இருக்கிறார். எனவே இது போன்ற அந்த ஒழுக்கத்தினுடைய ஒரு வரையறைகள்லாம் மாறுகிறது. அது எங்கும் எப்போதும் ஒன்று போலவே இருக்கவே இருக்காது. ஒரு அண்டார்டிகா குளிர் பகுதி நினைச்சுக்கோங்க, அல்லது மேலை நாடுகளை நினைச்சுக்கோங்க, அல்லது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை நினைச்சுக்கோங்க. இது இந்தியாவிலேயே கூட பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாடாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த மாறுபாடுகள் என்று சொல்லக்கூடியது இயல்புதான். ஆனால் அந்தந்த நாடு, மொழி, இனம், வாழும் சூழல் இவைகளுக்கு ஏற்ப அந்த வாழ்க்கையினுடைய ஒழுங்கு விதிகள் எல்லாமும் மாறக்கூடியதாகத்தானே இருக்கு. அப்போ அந்த இடத்துலதான் ஒழுக்கத்துக்கு என்ன டெபனிஷன்ற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் வரும். ஏன் அந்த நாட்டுல எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கோன்றான், இந்த நாட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ உடனே டைவர்ஸ் கேட்டா போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா இந்திய நாட்டுல ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரத்தை வலியுறுத்துகிற, ராமாயணத்தை போற்றுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படி இந்த வரையறைகள் எல்லாம் ஏன் மாறுகிறது? உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலகட்டத்தில் கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த இறந்து போன கணவனை சிதையிலிட்டு எரிக்கப்படுகிற போது மனைவியும் உடன்கட்டை ஏறுதல் என்று ஒரு பழக்கம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா. அப்ப கணவன் இறந்து அவரை எரிக்க போறாங்கன்னா அங்க மனைவியும் கற்புடையவளாக இருந்தால் அவள் என்ன பண்ணும்? கணவனுடைய சிதையிலே விழுந்து தானும் மாய்த்து கொள்ள வேண்டும். அப்படி மாய்த்து கொண்டா அவள் கற்புடைய சிறப்பில் உயர்ந்தவள் என்று பேசப்பட்ட ஒரு காலம் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த விதியெல்லாம் என்ன மாறிடுச்சு? உடன்கட்டையாறது தப்புன்னு நாம முடிவு பண்ணி வச்சிட்டோம். சட்டம், இந்தியன் பீனல் கோட், அரசியல் நிர்ணய சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது நமக்கு தெரியும். அதே போல விதவைகள் மறுமணம் கூடாது என்று இருந்த காலம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு விதவா விவாகம் அனுமதிக்கப்பட்ட விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி விதிகளும் முறைகளும் நியதிகளும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அப்போ ஒழுக்கத்திற்கான டெபனிஷனை எப்படி கொடுக்கிறது? அங்கேதான் ஒரு சிக்கலான கேள்விக்கு மகரிஷி அவர்கள், வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு சமயம் சொல்லுகிறேன் கேட்டுக்கோங்க, அதை கடைபிடிச்சா போதும். எல்லா காலத்துக்கும், எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா பண்பாட்டுக்கும் உரியதாக சொல்லுகிறார். என்ன அன்பர்களே, தனக்கோ பிறருக்கோ தீமை பயக்காத செயல். தனக்கும் பிறருக்கும் தீமை பயக்காது எது வேணாலும் செய்யும் இல்லையா? இப்ப நாம லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்தினா அது புற்றுநோயை கொண்டு வரும்ன்றது நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப மற்ற பாதிப்புகளை கொண்டு வரும்ன்றது தெரியுமா தெரியாதா? அப்ப நமக்கு கேடுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போல இந்த விஷயங்கள் சொசைட்டிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நான் புகையை தானே படிக்கிறேன், நான் தானே உள்ள எடுக்கிறேன்னு விடும்போது அது மற்றவங்களை பாதிக்கக்கூடியதாக. இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நமக்கும் தீமை பயக்காததாக, பிறருக்கும் தீமை பயக்காததாக இருக்கிறது தான் வாழ்க்கையில சிறப்பு என்று சொல்லுகிறார் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ, பாருங்க, அதே விஷயம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அப்ளை பண்ணிட்டா அதே இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சோ 40 வருஷம் கழிச்சோ தீமை செய்கிற விஷயமா இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு காலகட்டத்தில் காமராஜருடைய ஆட்சியில எத்தனை அணைகள், டேம் கட்டினாங்க. அதெல்லாம் இன்றளவும் அந்த பேரை சொல்லி இன்னைக்கு நாம் பயன்பெற்று கொண்டு இருக்கிறோம். அப்ப எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த செயலுக்குரிய விளைவு போற்றப்படுகிறது, மதிக்கப்படுகிறது, சிறப்புடையதாக இருக்கு இல்லையா? அப்ப அது போல தனக்கும் பிறருக்கும், தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும், உடலுக்கும் உள்ள உணர்ச்சிக்கும் தீமை பயக்காத செயல்
எதுவாக இருந்தாலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் மகிழ்ச்சி. இந்த சமயம், இந்த ஒழுக்கத்திற்கான விதி சிறப்பாகத்தானே இருக்கிறது. ஆமா, நல்லா தான் இருக்கு, ஈஸியா இருக்கு. எனக்கும் கேடு பயக்க கூடாது, அடுத்தவங்களுக்கும் கேடு பயக்க கூடாது. இந்த நாளைக்கு இன்னைக்கு நல்லா இருக்குன்னு விட்டுட்டா அது ஒரு வாரம் கழிச்சோ, ஒரு வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ தீமை பயக்காததாக இருக்க வேண்டும். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ, உடலுக்கோ அல்லது உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத செயல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்யலாம் என்று டிக்ளேர் பண்ணப்படும். இது சிறப்பாக இருக்கிறது இல்லையா? இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், எல்லா சமுதாயத்திற்கும் பொருந்தும், எல்லா சூழலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. அப்ப இதுதான் அறநெறிகள் 3ல முதலாவது இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்ற விதி. ஒழுக்க விதி இதுதான். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ, உடலுக்கோ அல்லது உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத எதை வேணாலும் நீ செய்ப்பான்னு சொல்லிடலாம். இப்ப என்ன இல்லைன்னா, இதை சரிபார்க்கறதுக்காக ஏதாவது புக்கை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கா? இல்லை. பஞ்சாங்கம் பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை. ஒன்றுமே இல்லை. ரொம்ப எளிமையான சமயம், ஒழுக்கத்திற்கான விதி. தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ, உடலுக்கோ அல்லது உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காதது என்று சொன்னால் அதை செய்யலாம். அப்ப அதுவே ஒழுக்க விதியாகிறது என்ற அழகான ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கிறோம். இது ஒழுக்கம், முதல் கருத்து. இரண்டாவதாக கடமை என்று சொல்லணும். கடமை என்பதே, கடன் என்பது மை விகுதி பெற்று கடமை என்றான். கடமை என்பதுல கடன் அப்படின்னா டியூ. நேச்சுரலி நல்லா பாருங்க, நாம் பிறந்ததுல இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் எது கொடுத்தது? அப்பா அம்மா கொடுத்தாங்க, சமுதாயம் கொடுத்தது. அவங்கெல்லாம் தயார் பண்ணி அப்போ அந்த 5 வயதில் நமக்கு உதவுனதுனால தான் நாம் இன்னைக்கு 25 வயசு வரைக்கும் திறமையோடும் ஆற்றலோடும் வெளிப்பட்டு தான் இப்போ வாலிபனாக இருக்கான்னு. இப்போ அந்த வாங்கிக்கிட்ட உதவியை திருப்பி செய்கிற கடமை இருக்கா இல்லையா? அதை தான் கடன் என்பது மை விகுதி பெற்று கடமை என்றான். புரிகிறதா? அப்போ அந்த கடமைகள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, இந்த டியூட்டி என்று சொல்லக்கூடிய கடமையிலிருந்து யாரும் விதிவிலக்கு கோர முடியாது. நல்ல கவனி. கடமையிலிருந்து யார் ஒருவரும் விதிவிலக்கு கோர முடியாது. எனக்கு எக்ஸம்ஷன் வேணும், நான் கடமை ஆற்ற முடியாது, நான் மறுக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் என்ன பைண்டிங் இருக்கு, சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒருத்தன் சொல்கிறான், ரோட்டில் கீப் லெஃப்ட் போகணுங்கிறது விதி இல்லையா? சாலை விதிகளில் ஒன்று, இடது பக்கமாக போங்க, வர்றவங்க அவங்க இடது பக்கமாக வரணுங்கிறது சாலை விதி. ஒருத்தர் சொல்கிறாரு, கீப் லெஃப்ட் போகணுங்கிறது எனக்கு தெரியாதியா, நான் சட்டம் படிக்கலை, எனக்கு தெரியாது அப்படின்னு. நண்பர்களே, சட்டம் படிக்கலை, எனக்கு சட்டம் தெரியாது, அதனால நான் மீறுகிறேன் என்று சொல்கிறதே சட்டப்படி தப்பாகிறது இல்லையா? சரி, எனக்கு வாழ பிடிக்கலைன்னு ஒருத்தர் சொல்கிறார். எனக்கு வாழ திறமை இல்லை, திறமை உள்ளவன்லாம் எப்படி எப்படியோ பிழைக்கிறான், நான் வாழணும்னு பார்க்குறேன், இந்த வாழ்க்கையை நடத்த முடியல, நான் தோல்வி பயத்தினால மிரண்டு போய் சூசைட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்போ அவரை சட்டம் அனுமதிக்குமான்னு கேட்டால், ஒருத்தர் தன்னை மாய்த்து கொள்வதற்கு கூட அங்கே சட்டம் இடம் தரவில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே தான் நண்பர்களே, இந்த கடமை என்று சொல்லக்கூடியது, நாம் வளர்கின்ற வரையிலே நம்முடைய பெற்றோர் நமக்காக பாடுபட்டார்கள், பொருள் சேகரித்தார்கள், உதவினார்கள், அதில் சமுதாயத்தினுடைய பங்களிப்பும் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் கிடைத்தது, உணவு, உடை, உறையுள், தங்குமிடம், எல்லா வசதிகளும் கிடைத்தது. அப்புறம் அதுக்கேற்ப எஜுகேஷன், கல்வியின் தரமும் கிடைத்தது இல்லையா? அப்போ புத்தகமாக வாங்கி படித்து நம்மளை எஜுகேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எஜுகேட் பண்ணி முழு மனிதனாக வந்த பின்னால் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல டியூட்டிங்கிறது வரும். அந்த இடத்துல கடமை, கடன் மை விகுதி பெற்று கடமை என்றானது, அந்த கடமையும் அறம் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப அதன கடமை அறம் என்றார்.
இந்த கடமை இறந்தாங்க கர்மயோகம்னு சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? கர்மயோகம்னு ஒரு ஃபெமிலியர் வார்த்தை நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நண்பர்களே, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்மயோகம்ன்றது இப்ப கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம்னு 4 வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அப்ப கர்மம் என்ற கடமை செயலின் வழியாக, செயலின் மூலமாக முறையாக இயங்கி அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையை நடத்தி மன அமைதியோடும் உடல்நலத்தோடும் வாழ்வதற்கான வழிவகைகளை தான் ரிலிஜியன், மதங்கள் சொல்லுகிறது. பகவத்கீதையும் அதைத்தான் சொல்லுகிறது. ரைட் யுவர் டியூட்டி, கடமையை செய். ஆனால் விளைவுகளை கணக்கு போட்டு செய்யும். கால்குலேட்டிவ். நான் என்ன செய்யணும், என்ன செய்தால் எனக்கும் பிறருக்கும் தீமை இல்லாததா இருக்கும், நல்லதே பயன், நான் செய்யறேன். அதை கையில் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி செய்தி கையில் எடுத்துக்கிறது கடமை, பொறுப்பு. ஆனால் அதே நேரத்தில் விளைவுகளை பற்றி கணக்கு போடுறதுக்கு இப்படித்தான் இருக்கணும்னு ஃபிக்சேஷன் பண்ணிட்டு எதிர்பார்க்கறதுக்கு நமக்கு ரைட் இல்லை. இது ஒரு அழகான இடத்தை பகவத்கீதை முன் வைக்கிறது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, நாமளும் ஒரு பெரிய ஞானி தான். அதனாலதான் இந்த தலைப்பை இன்றைக்கு நான் எடுத்ததனுடைய காரணமே என்னன்னு கேட்டா, பகவத்கீதை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், டைட் யுவர் டியூட்டி வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று பகவத்கீதை சொல்லுது. அப்ப அந்த பகவத்கீதையினுடைய வாக்கியத்தின்படி எவன் ஒருவன் தனக்கு சமுதாயத்திற்கு உள்ள கடமையை புரிந்து என்னை பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய உடல் நலம் மனநலம் நமக்கு முக்கியம், யாராவது அது இல்லை என்று மறுக்க முடியுமா? ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய உடல் நலமும் மனநலமும் முக்கியம். அப்போ உடல் நலம் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். ஒழுங்கா உடற்பயிற்சி பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, வாக்கிங் போங்க. சுகர் வந்த உடனே டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றாரு? வாக்கிங் போ. பிபி வந்த உடனே டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றாரு? வாக்கிங் போ. இன்னும் கொஞ்சம் மூட்டு வலி வந்த உடனே டாக்டர் என்ன சொல்றாரு? பிசியோதெரபிக்கு வா. இது எல்லாமே பின்னாடி வந்த பின்னால, கண்கட்ட பின்னால சூரிய நமஸ்காரம்னு நாம பிசியோதெரபிக்கு அப்புறம் போறதுல அர்த்தம் இல்லை. ஆகையினால முதல்லயே என்ன பண்ணிக்கணும், இந்த பருவுடல்ல உயிரையும் நல்ல முறையில பராமரித்துக் கொள்வதற்கான விஷயங்களாகிய வாழ்க்கையினுடைய அடிப்படையான நல்ல ஒழுங்குகளை முறையாக கடைபிடிச்சு வாழ வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது பாருங்க. அப்ப இது தனக்கு சரி தான். கடமையில 5 விஷயம் சொல்றேன், நல்லா கவனி, குறிச்சு கூட வச்சுக்கோ. 2வது குடும்பம். சரி, ஆமா, குடும்பம் என்கிற போது என்ன கட்டமைப்பு இருக்கிறது? என்னை வளர்த்து உதவியவர்கள், தாய் தந்தையர், பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறது. அவங்களுக்கு திருப்பி செய்யற பொறுப்பு மகனுக்கு உண்டா இல்லையா? உண்டு. அவங்க சொத்து வச்சிருந்தா வாங்கிக்கிறேன், அவங்க திருப்பி கேட்டா மட்டும் நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நமக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அதே கணக்கு பொருத்தமா இருக்கும். அப்ப நாம் பெற்ற மக்கள் செல்வங்கள், நம்முடைய வாழ்க்கை துணை, இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் அங்க என்ன ஆகுது? குடும்பம் என்ற ஒரு டோட்டல் கான்செப்ட் இப்போ வருது. தான் உடலையும் மனதையும் பேணுதல், உயிரையும் பேணுதல், அதற்குரிய உடற்பயிற்சி, தியானம் இவை அவசியம். இதை தாண்டி என்ன பண்றோம்? குடும்பம் என்று வருகிற போது பொருளாதாரம் இல்லையா? மறுக்க முடியாது. அப்ப குடும்ப உறுப்பினர்களுக்காக இவர் உழைக்கிறார், பாடுபடுகிறார். பத்தலைங்கும் போது இந்த அம்மாவும் சேர்ந்து வேலைக்கு போகுது. சரி, ஒரு வீட்டுல இந்த அம்மாவும் வேலைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க திரும்பி வந்த உடனே நான் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், நீ சமைக்க வேண்டிய டியூட்டியை பாருன்னு சொல்ல முடியாது. அப்ப இவங்களும் ஏர்னிங் பர்சனா வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணி ஆகணும்? சரி, நீ சமையலை பண்ணு, அடுப்பை பாரு, நான் சாமானை வளர்க்குறேன், இல்லை வேற ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு அங்கே பங்களிப்பு அகத்தை தாண்டி புறத்தில் இருந்து அகத்துக்கும் தேவைப்படுகிறது பங்களிப்பு என்று சொல்றோம். இதுதாங்க வாழ்க்கையினுடைய இல்லற ஒழுங்கு என்று சொல்றோம்.
அப்ப அகம்புறம் என்று அந்த நாள்ல பிரிச்சாங்க. அகத்தை பார்க்க வேண்டியது இல்லத்தையும் இல்லாள் பார்க்க வேண்டியது. இல்லக்கிழத்தி மனையாட்டி என்று சொல்லக்கூடிய அவளுடைய முழு பொறுப்பிலே விட்டார். புறம் என்று சொல்லக்கூடிய பொருள் ஈட்டல், நிர்வாகம், ராஜ்ய பரிபாலனம் அல்லது போர் செய்தல், எதிரிகளை வெல்லுதல், பொருள் ஈட்டுதல், இதெல்லாம் ஆணுக்குரிய காரணிகளாக சொல்லப்பட்டது, கூறப்பட்டது. அன்பர்களே, இந்த நெறிமுறைகள் இன்றைக்கு அப்படியே பொருந்தவில்லை, சற்றே மாறி இருக்கிறது இல்லையா? பெண்களுக்கு கல்வி கொடுக்கிறோம், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு ப்ரையாரிட்டி எல்லாம் கொடுக்கும்போது அப்ப அதே அளவு பங்களிப்பை ஆடவனும் அகத்தலும் ஏற்க வேண்டி இருக்கிறது ஒரு சிந்தனையான. இதை உங்க சிந்தனைக்கு வச்சு ரைட். இப்ப குடும்பம் தான் குடும்பம். அடுத்து சுற்றம். சுற்றம் என்ற விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உறவுகளை மட்டும் நினைக்கிறோம் அல்ல, நட்பும் வரும். அதுதான் கல்யாண பத்திரிகையில போடுவாங்க, பந்து மித்திரர்கள் அனைவரும் வந்திருந்துன்னு போடுவாங்க. அதாவது சுற்றமும் நட்பும். புரிகிறதா? அப்ப சுற்றமும் நட்பும் சேர வந்திருந்துன்னா அங்கதான் தான் குடும்பம் சுற்றம் என்பதுல நட்பும் சேருகிறது. ஏன்னா நட்பை பற்றி வள்ளுவர் மிகச்சிறப்பாக சொல்லுகிறது. ஒரு உறவுக்காரன் கூட இவன் என் வீட்டு விசேஷத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து நின்று உதவி செய்வானா, எவ்வளவு திரும்பி வாங்கின மொய்யே திரும்பி கொடுப்பான் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் நட்புல பார்த்தீங்கன்னா பயங்கரதாவது நான் உதவக்கூடியது, அன்புக்காக என் ஃப்ரெண்டுடா நண்பேண்டா அப்படின்னு கூட வந்து நிற்கக்கூடிய ஒரு அழகான நிலைய நட்புடனுடைய ஒரு தனிச்சிறப்பாகிறாங்க. கருதி சிந்தித்து உயர்வு காண முடியும். அந்த இடத்துல தான் குடும்பம் சுற்றம் என்ற மூன்றாவது நிலை. அப்புறம் ஊர். ஊர் என்ன சொல்லும் எனக்கு கவலையே இல்லை, சொல்ல முடியுமா? ஊர் என்ன சொல்லும்னு திரும்பி தான் பார்க்கணும். ஆனால் அங்கே நம்முடைய அகம், அதாவது மனம், அதாவது அறிவு, இதுதான் சரி இது தப்புன்னு சொல்லுச்சுன்னா அதை கையில் எடுத்து அங்கே அனுசரித்து போய்க்க வேண்டும். அப்போ அதை 4வது கடமையாக சொன்னார்கள். அடுத்தது உலகத்துக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இப்ப உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டுன்னாங்க. உயர்ந்தோர் மட்டும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இப்போ உலகம்னு சொன்னாலே நல்லதும் வரும் கெட்டதும் வரும். ரெண்டையும் புரிஞ்சு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆட்டிடியூட், மனோபாவம் அங்கே தேவைப்படுகிறது. ஏன்னு சொன்னாங்க உலக 4 விதமாக தான்ப்பா இருக்கும், நாம எது நியாயமோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து ஒரு விரிந்த நோக்கில சிந்திக்கிறப்போ அப்ப நான் உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு, நான் எங்கெங்க நான் வாழவே கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நம்ம சொல்றாரு, நான் வாழவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க, எனக்கே பொருளாதாரம் சாப்பாட்டுக்கு உடுத்துறதுக்கு குடும்பத்தை பார்க்க இதுக்கே அதிகள தோணமா இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி ஊர் உலகம்லாம் நான் எப்படி பார்க்கறதுன்னு யாரோ ஒரு அன்பை சிந்திக்கக்கூடும். சிந்தித்தா அது சரியா தான். ஆனா அதற்கு ஒரு உபாயம் சொல்லுகிறீர்கள் அன்பர்களே. நாம் அமைதி நிலையில இருந்து இந்த உலகம் முழுவதும் அமைதியாக வாழ வேண்டும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும், போர் பகை பிணக்கின்றி மக்கள்லாம் நல்லா இருக்கணும், வறுமை நீங்கி நல்லா இருக்கணும், உடல்நலத்தோட மக்கள்லாம் நல்லா இருக்கணும், எங்கும் பேரழிவு இயற்கை உபாதைகள் ஏற்படக்கூடாது, சிறப்பா இருக்கணும். அப்ப அதைத்தான் இந்த திருமுருகாற்றுப்படை கேள்விப்பட்டிருக்கு. அது கூட உலகம் ஓப்ப என்றுதான் தொடங்குகிறது. திருக்குறள் தெரியும் இல்லையா? ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லிதான் தொடங்குகிறார் திருவள்ளுவர். அப்ப அங்கேயும் உலகம் என்று தொடங்குகிறார். கம்பராமாயணமும் அப்படித்தான் தொடங்குகிறது, உலகு என்று தொடங்குகிறது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவு நீர்மலி வேணியன் என்றுதான் தொடங்கினார். அப்ப உலகம் தழுவிய சிந்தனையாளர்கள் உயர்ந்தவர்.
என்ன சொல்றேன்னு புரியுதா? உலகம் தழுவி சிந்திக்காம எனக்காக மட்டுமே நான் வாழ்வேன், நான் நல்லா இருந்தா போதியா அப்படின்னு ஒருத்தன் நினைச்சா அது சரியான்னு கேட்டா அது மேன்மையுற்ற வாழ்க்கையாக இருக்காது, சுயநலமிக்க வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த நன்மை தீமை தான் நடக்கும். இதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா, நீங்க மீண்டும் அதே இடத்துல ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு தெரியுது. நான் உலகத்துக்கு போய் என்ன சார் செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய உலகம் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? ஒன்றும் வேண்டாம். அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்னது போல அமைதி நிலையிலிருந்து சாமிகிட்ட வேண்டிக்கும் போது என்ன சொல்லுவாங்க ஐயரு? சர்வஜன சுகினோ பவந்து, லோகத்து ஜனங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு வேண்டிக்குவாங்க இல்லையா? அதைத்தான் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், இப்படி நாம் என்ன பண்ணோம்? இந்த வாழ்த்தலைகளை உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது ஒன்றே போதுமானது. இயலுமானவர்கள், முடிந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஆற்றலில் மேன்மை பெற்றவர்கள், ஞானியர்கள், பக்குவமானவர்கள் இயல்பாகவே நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து வாழ்த்திட்டு இருக்கேன்னு சொல்லாம சொசைட்டியினுடைய நன்மைக்காக சேவை செய்ய இறங்கி வந்துடுவாங்க. யாரெல்லாம் தன்னுடைய நலத்தை கருதாது பிறருக்காக உழைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஞானியர்களாகவும் மேன்மக்களாகவும் போற்றப்பட்டார்களா இல்லையா? அப்ப அவங்களதான் இந்த சமுதாயம் என்ன பண்ணுது? தோன்றில் புகழோடு தோன்றுக, சிறப்போடு தோன்றி வாழ்ந்தவர். இது ஹிஸ்டரியிலே அவர் பேர் இருக்கியா? சரித்திரத்துல அவருடைய பெயர் என்றைக்கும் இருக்கும். ஒரு காந்தியை போல, ஒரு புத்தனை போல, ஒரு இயேசுவை போல, ஒரு பாரதியை போல, ஒரு வள்ளலாரை போல, ஒரு திருமூலரை போல, ஒரு திருவள்ளுவரை போல என்று நாம் என்ன பண்ணோம்? நம்மால் என்ற வரையில இந்த சொசைட்டிக்கு செய்ய வேண்டியது 5வது கடமையாக சொன்னாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று 5 கடமைகளையும் செய்யணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு லூப் என்ன கொடுக்கலான்னா, ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்துக்கொண்டாங்க. பாருங்க, இதை ஏன் சொன்னாங்கன்னா, ஒருத்தர் மன வாழ்க்கை மேற்கொண்டாச்சு, கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ அவருக்கு எனக்கு நான் சமுதாயத்துக்காக பாடுபட போறேன்னு காவி உடுத்தி குடும்ப வாழ்க்கையை திறந்துட்டு சாமியாரா போயிடுறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறதான்னு கேட்டால் இல்லை. நீ கட்டின மனைவியை குடும்பத்தையும் பார்க்காம சொசைட்டிக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா துறவரத்தை காட்டிலும் இல்லறமே சிறந்தது என்று வள்ளுவமும் சொல்லுகிறது. ஆகையினால அங்கே ஒன்றினால் ஒன்று கெடாமல் என்று அழகாக வரையறை செய்தார்கள் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி. இது அறநெறிகள் 3ல ஒழுக்கம், 2வது கடமைன்னு பாருங்க. 3வது இருக்கு பாருங்க, மிகச்சிறப்பான வார்த்தை, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஈகை. ஈகை என்ன? கொடுக்கறது. ஈகை என்ன? கொடுக்கறது. கொடுக்கணும், ரைட்டு. யார் கொடுக்கறது? யாருக்கு கொடுக்கறது? இந்த 2 கேள்வி வருது. யார் கொடுக்கறதுன்னா இல்லாதவன் கொடுக்க முடியாது, இருக்கிறவன் தான் கொடுக்க முடியும். ஓகே, ரைட் பண்ணிக்குவோம். யாருக்கு கொடுக்கறது? இருக்கிறவனுக்கு கொடுக்க முடியாது. சாப்பிட்டு உட்காந்துருக்கான், அவங்ககிட்ட போய் இந்தாயா நான் அன்னதானம் பண்றேன், தட்டு நிறைய வச்சு கொடுக்குறேன், சாப்பிடுன்னா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது இல்லையா? அப்ப அங்க என்ன 2வதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஈகை என்பது வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வறியவர்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை. நாம கூட பண்டம் ஈகை பண்டிகைன்னு வச்சோம். பண்டம் ஈகை தான் பண்டிகையாச்சு. நமக்கெல்லாம் பண்டிகைன்னு என்ன தெரியும்னா, நான் புதுசு கட்டிக்கணும், நான் வக்கனையா பண்ணி விதவிதமா சாப்பிடணும்னு நினைச்சா அது தவறு. அங்க நான் பெற்ற இந்த மகிழ்வுகளை எல்லாம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு அழகான விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதை தான் பண்டிகைகள் ஆக்கினார். அதை கூட ஈத் பண்டிகை என்று இஸ்லாமியர்களும் பின்பற்றுகிறதை நாம் அறிந்திருக்கோம்.
அப்ப நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதையும் அங்க ஈகைன்னு சொன்னாங்க. இந்த ஈகையை பொறுத்த வரையிலே அன்பர்களே, ஒருத்தங்கிட்ட 4 பொண்ணு இருக்கு, கட்டி கொடுத்தா கன்னிகாதானம்னு பேர். ஒருத்தங்கிட்ட நிறைய உணவுப் பொருள் இருக்கு, அதையெல்லாம் சமைச்சு ஒரு பெரிய அன்னசத்திரம் வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் 3 வேளையும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். இது அன்னதானம் என்று பெயர். இன்னொருத்தர் இடத்துல நிறைய உடைகள் இருக்கு, ஆடைகள், அதையெல்லாம் என்ன பண்றாரு, அறிவு பண்ணி யாராருக்கெல்லாம் துணி இல்லையோ வந்து வாங்கிக்கோங்கன்னு தானம் பண்ணலாம். அப்ப அன்னதானம், கோதானம் பசுதானம் செய்தல், பூதானம் பூமி தானம், இப்படி பல கொடைகள் இருக்கிறது. அதுல சிறப்பு எது தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். எனக்கு சொன்ன அன்பர்களே, இப்ப மூட்டை மூட்டையா அரிசி இருந்தா வடிச்சு போட்டுட்டே இருந்தா ஒரு நாளைக்கு காலியா போயிடும். எனக்கு இந்த தெரு பூரா வீடு இருந்தது ஒரு காலத்துல. எல்லா வீட்டையும் நான் என்ன பண்ணேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ஒரு லைப்ரரிக்கு, ஒரு சமுதாய கூடத்துக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு வீடு இல்லாம போயிடலாம். இதே போல உடை இருந்தது, கொடுத்தேன், தீர்ந்து போகலாம். ஆனால் ஒரே ஒரு செல்வம் மட்டுமே, கேடு இல் விழு செல்வம் கல்வி என்றார்கள். கெட்டு போகாம, தீயினால் அழிக்கப்படாதது, கல்வரால் திருடப்படாத ஒரு பொருள் உன்னிடத்தில் இருக்குமானால் கேடு இல் விழு செல்வம் கல்வி மாடல்ல மற்றையவை என்று சொன்னது போல அறிவு தானம் சிறந்ததாகிறது. பாருங்க, எத்தனை தானம் பார்த்தோம். கன்னிகாதானம், கோதானம், பூதானம், அன்னதானம், ஆடை தானம், பொருள் தானம், இல்லையா, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் நனி சிறந்த தானம் ஒன்று இருக்குமானால், வாழ்ந்தோமே, வாழ்ந்த போது ஹவு டு லிவ்னு புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா, அதைத்தானே நம்முடைய குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். அப்ப அதையெல்லாம் கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கைய. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், நீங்களும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று அறிவு தானம் செய்வது சிறப்பு. அதனால்தான் நம்முடைய வாழ்வியல் வசந்த யோகா என்ற அமைப்பு நாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அதுல தானத்தில் சிறந்தது அறிவு தானம் என்று குறிப்பிட்டிருக்கின்ற காரணம். ஆகையினால் அன்பர்களே, இது சிறந்த 3வது விஷயம். ஈகை என்று சொல்லக்கூடியது கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு, உனக்கு தெரியுமா? இதுதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. நீ கொடுத்து பாரு, மகிழ்ச்சி. எனக்கு இல்லைன்னா கூட கொடுக்கறது. அதை கூட சொல்லுவாங்க, கர்ணன் என்ன சொன்னாங்க, வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல். ஆனா கொடுக்கும் போதே பெரிய விளம்பரம். கொடுக்கறதை என்ன மதிப்போ அந்த அளவுக்கு விளம்பரமும் செலவு பண்ணிடுவாங்க. இவர் பெரிய சேவை பண்றார், அதுக்காக ஒரு மேடை போட்டு மைக் செட் போட்டு பாராட்டுவார். இந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு ஈகை பண்றதுல பயனே இல்லை. அங்கதான் பயன் கருதாத ஈகை என்பது, அறிவு தானம் என்பது, கல்வி என்பது சிறப்புடைய தானமாகும் என்று இறுதி புரிகிறதா? அடுத்தது, இப்ப தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அடுத்ததாக அறிவு வளர்ச்சி படிகள் 3 என்று சொல்லுங்க. அறிவு வளர்ச்சி படிகள் நான் சொன்னேன் முதல்லயே, வாழ்க்கைன்னா மிருகங்களுக்கும் பிறந்த முன்னாடி உள்ளதெல்லாம். ஆனா இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மனிதனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. என்ன அறிவு இருக்கா? இருக்கு. பகுத்தறிவு இருக்கா? இருக்கு. அப்ப அறிவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? அந்த இடத்துலதான் அன்பர்களே, அறிவு வளர்ச்சி படிகள் 3 என்று சொல்லுகின்ற போது நம்பிக்கை, விளக்கம், முழுமைக்கு. நம்பிக்கை வேணுமே. சோமசுந்தரம் பேசுறாரு, அறிவிப்பு கொடுத்தாங்க, நீங்கெல்லாம் கேட்குறீங்க, இதே நல்லா இல்லைன்னு ஆமா வரேன்னு சொன்னார். அப்ப முதல்ல நம்முடைய பெரியவங்க கிட்ட, குருவினிடத்துல, தெய்வத்தினிடத்துல நம்பிக்கை வேண்டுமா இல்லையா? அதுதான் மாதா பிதா குரு தெய்வம் வழிபாட்டுக்குரியவர்களாக சொன்னார். அப்ப நம்பிக்கை இல்லைன்னா டாக்டருடைய வைத்தியம் கூட போய்த்து போகும். டாக்டர் நல்ல வைத்தியமே செஞ்சிருப்பார், ஆனா யாரோ சொல்லிட்டாங்க, அந்த டாக்டர்கிட்டயா போற,
அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் கைராசியே இல்லை சொல்லிட்டாங்க. இப்ப அவர் நல்ல வைத்தியமே பார்த்தா கூட இந்த நம்பிக்கையின்மை அங்கே வேலை செய்யாது, மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. அப்ப நம்பிக்கை முதல். இரண்டாவது விளக்கம் என்று சொல்றேன். விளக்கம் என்று சொன்னால் நண்பர்களே, நான் உரை நிகழ்ச்சி கொடுக்குறேன். உரையை முடிச்சிடலாம், முடிஞ்சது போயிட்டு வாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா என்ன பண்றோம், கேள்வி நேரம்னு ஒண்ணு வைக்கிறோம். நான் பேசுறத பேசிட்டேன், சொல்றத சொல்லிட்டேன், என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நல்ல நெறிகளை உங்களுக்கு தலைப்புகளாக்கி பாடத்திட்டங்களாக வாழ்வியல் வசதி மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்றதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும்னு இருக்கா? இல்லை. சொன்னதெல்லாம் கேளுங்க, வீட்டுக்கு போய் யோசனை பண்ணுங்க, மறுபடியும் ரிவீல் பண்ணுங்க, அதை உங்க செயல்பாட்டில் பொருத்தி பாருங்க. பிணக்கு வந்தா என்ன கேளுங்க. இவ்வளவுதாங்க. இதுதான் விளக்கம் என்று சொல்லுவோம். ஏன்னா விளக்கம் இல்லாம எதையும் பின்பற்றக்கூடாது. அது ரெண்டாவது. மூன்றாவது, இப்படி நம்பிக்கையோடு விளக்கத்தோடு ஒருவன் முன்னேறுவானால் அவனுக்கு இனிமேல் ஐயமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிந்த நல் அறிவு மிகும். அந்த மிகுந்த நல்லறிவுக்கு பேர் தான் முழுமை பேரு என்று. புரிகிறதா? அப்ப he was a fulfilled man. இப்ப நானும் அந்த முழுமை பெற்ற மனிதனாக ஒரு நிறை ஞானியாக ஆக முடியுமா என்று என்னை நீங்கள் கேட்டால், இந்த இணைப்பில இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு முழு ஞானி ஆகலாம். அதுல எந்த தடையும் இல்லை. அப்படி இருந்தா என்கிட்ட வாங்க கேளுங்க. நான் கூட இப்படி சொல்லவும் பாலகிருஷ்ணன் ரொம்ப ஒரு சார் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான், நீங்க என்கிட்ட கேளுங்க பதில் சொல்லுவார். ஆனால் நான் என்னுடைய கருத்துக்களிலே, சிந்தனைகளிலே, நான் வழங்குகின்ற தலைப்புகளிலே தெளிவாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். there is no confusion at all. நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், நான் தெளிந்த இடத்துல இருந்து பதில் கொடுக்க முடியும். அப்ப அதுதான் நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு என்று. வாழ்க்கை தத்துவம் 12ல தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு வளர்ச்சி படிகள் 3 என்று கண்டோம். இந்த 12 விஷயங்களை அறிவு சார்ந்த மனிதனாகிய நாம், பகுத்தறிவுடைய மனிதனாகிய நாம், சிறப்புடைய மனித இனமாகிய நாம் பின்பற்றி பயனடைய முடியும். சிந்தனை செய்து பாருங்கள். எங்க சந்தேகம் வந்தாலும் என்னிடத்திலே வாருங்கள், கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நான் தயாரா இருக்கேன். போஸ்டர் போட்டிருக்காங்கல்ல, என்ன போட்டிருக்காங்க? வாழ்க்கை தத்துவம், சோமசுந்தரம் பேசுறார். கீழே ஃபோன் நம்பர் இருக்கு, எந்நேரம் வேணாலும் ஃபோன் அடிங்க. இந்த இடத்துல நீங்க பேசுறது புரியல, கேளுங்க, இன்னைக்கும் கேள்வி நேரம் உண்டு, கேளுங்க என்று சொல்லி இந்த உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். சற்றே நான் வெளியூரில் இருந்தாலும் கூட உங்களுக்காக இந்த தினத்தில் இந்த சந்திப்பை நான் மிஸ் பண்ணாமல் இதை ஒரு கடமை உணர்வோடு நான் வெளியிடத்திலையும் இதை முறையாக உங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறேன். பயன்படுவீர்களாக என்று கூறி இந்த இனிய நேரத்தில் ஒரு அருமையான சிந்தனை விருந்தை வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பில் உங்களுக்காக பேசியிருக்கிறேன். கேளுங்கள், கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தித்ததிலே கேள்வி இருந்தால் கேள்வி கேட்க வாருங்கள் என்று சொல்லி கேள்வி நேரத்தை தொடங்கலாமா? நன்றி, வணக்கம். இந்த இணைப்பில் இணைந்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்த மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி, வணக்கம். ஐயா, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பே சூப்பர் தலைப்பு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த 3 அறநெறி சொன்னீங்க, ஒழுக்கம், ஈகை, கடமை. சாரி, 2வது கடமை. ஆமா ஆமா, ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்புறம் கடமையில 5 இருக்கு, ஈகையில அறிவு தானம். அதுதான் சிறந்த ஈகை அப்படின்னு சொன்னது. இந்த ஒழுக்க நெறியில நம்முடைய உடலுக்கோ அடுத்தவருக்கோ பிற்காலத்திலோ இக்காலத்திலோ துன்பம் தராத செயல்களை செய்வது, அதுதான் ஒழுக்கம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, அதுதான் ஒழுக்கம். அது தெரிஞ்சுக்கிறது. அந்த கடமை கடமை. இந்த சமயம் பொருத்தமானது.
நீங்க ஆ வேற எந்த மகான்களுடைய நெறியை பின்பற்றினாலும் அந்த வாழ்ந்த சூழலுக்கு அவங்க சட்டத்திட்டங்களை சொல்லியிருப்பாங்க, பொருத்தமா இருக்கும். ஆனா நமக்கு பொருந்தாது. ஆனா ம் இப்ப சொன்ன இந்த ஒழுக்கத்திற்கான சம்யம் விதி ம் என்றைக்கும் பொருந்தக்கூடியது, எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது என்பதுதான் சிறப்பு. ரொம்ப சூப்பர். அந்த கடன் தான் வந்து கடமை அப்படின்னு சொல்றோம். அந்த நானே ஒண்ணு கிரியேட் பண்ண கணக்கு பார்க்காம வந்து கடமையை செய்வதுதான் கர்மயோகம். கரெக்ட்டுங்களா ஐயா? நம்ம வந்து பலனை எதிர்பார்க்காம நம்ம அந்த கடமையை செய்யும் போது இதுதான் கர்மயோகமா கடமை கடமையை செய், பலனை எதிர்பாராது. எதிர்பார்க்கிறது. அதுதான் பகவத்கீதை. அதனுடைய அப்டாக்டே அதுதான். சூப்பர். அதுதான் நம்ம வந்து உலகம் எல்லாம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. எல்லா அந்த செய்யுள் எல்லாம் உலகன் முடியறது. அத ஒரு இதுவா வச்சுதான் நம்ம லெட்டர் ஏதாவது எழுதும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் மேல அங்க ஊ போடுறாங்க இல்லையா? அது வந்து இதுல இருந்து தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊன்னு போட்டு ஆமா. ஆரம்பிக்கிறதால. உலகலாம் அதனாலதான் அந்த ஊ போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம எதுக்கு போடுறோம்னு தெரியாம புள்ளியார் சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது ஆக்சுவலோட இது வந்து இதுதான். ஃபேக்ட் வந்து இது. உலகம் தாண்டிய சிந்தனையாளர். அப்ப அவங்கதான் பெரிய அவங்கதான் ஞானி. பெரியவங்க. ம். எனக்காகவே நான் நான் சம்பாதிக்கணும், நான் நல்லா போட்டுக்கணும், என் பொண்டாட்டி புள்ள குட்டி என் வீட்டுக்கு சொத்து சேர்க்கணும், எவன் கெடுக்கட்டா என்ன நினைச்சா அவன் தாழ்ந்தவன். கரெக்ட். எல்லாருக்காக வாழ்றவன் உயர்ந்தவன். கண்டிப்பா. செல்ஃபிஷா இல்லாம மக்களுக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்றதே ஒரு இதுதான். அந்த மாரி அந்த தானத்துல நமக்கு தெரிஞ்சத 4 பேருக்கு சொன்னா அதுவே போதும். எதுவுமே முடியலையா வாழ்க வளமுடன் சொன்னாவே போதும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மன நினைச்சாலே மன போதும். மன மனதார மனதார ம். மனதார. வெரி குட். சூப்பர். அடிமனதிலிருந்து சொல்றேன். ரொம்ப ரொம்ப அருமையா எல்லாரும் இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவா ம். அப்படி கேக்குறது, ம். யாரை கிடக்கிட்ட போனா நான் நல்லா இருக்கணும் ஆண்டவான்னு கேக்குறது, இப்படி வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா சூப்பரா இருந்தது. சங்கீதாம்மா வேற யாரும் கேள்வி கேட்டா வாங்க. சொல்லுங்கம்மா ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது வகுப்பு. வாய் மிக்க சொல்லக்கூடாது. நன்றிங்க ஐயா. வாழ்க்கை தத்துவங்களை ரொம்ப அருமையா ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க ஐயா. நீங்க ஐயா அம்மா சொன்ன மாதிரி ஒழுக்கத்தை பத்தி ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய சொன்னீங்க. நீங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி அந்த ஒழுக்கத்துக்கு சொன்னீங்க. ரொம்ப நல்லது. பிளஸ் வந்துட்டு கர்ம யோகத்தை பத்தி பேசுனீங்க பகவத்கீதையில இருந்து. நல்ல கருத்து. நீங்க சொன்ன மாதிரி அந்த கர்ம யோகத்தை நம்ம வந்து கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணனாதான் அது வந்துட்டு நல்லா இருக்கும். கண்டிப்பா நாங்க அது கர்ம மட்டுமல்ல, யோகத்தையும் கடமையை செய்ய வேண்டிய நிலையிலிருந்து யாராவது என்னுடைய கடமையை நான் கொஞ்சம் செய்யாம இருந்துக்கிறேன்னு எக்ஸம்ஷன் கேட்டால் யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாருக்கும் கடமை இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதனாலதான் பிறந்து விதிவிலக்கு யாரும் கோர முடியாது. ஆமா, கடமைக்காக தான் பிறந்திருக்கோம் ஐயா. பிறவி எடுத்ததே கடமை செய்வதற்காக தான். நம்ம வந்துட்டு நம்ம கடமை இருக்கு, அதை பூர்த்தி பண்றதுக்காக தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப சூப்பரான தத்துவம். கர்மயோகத்தை பத்தியும் பேசுனீங்க. அப்புறம் அந்த 12 தத்துவங்களை பத்தி பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. ரொம்ப வாழ்க்கை தத்துவத்தை நாங்க கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுமா, மகிழ்ச்சிமா, வாழ்க வளமுடன். உங்களுக்காகவும் நம்ம குழுவில் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்றேன். வர 14ஆம் தேதி பெண்களுக்காகவே நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு. அதுல ஒவ்வொரு பெண்ணினுடைய சிறப்பு, கற்பு நெறி, வாழ்வியல், இல்லறம் சார்ந்த விஷயங்கள், கருவுற்ற காலத்தில் மக்கட்பேறு, குழந்தை வளர்ப்பு, முதுமையில் மகளிர் எல்லா சப்ஜெக்டும் கலந்து பெண்களுக்காகவே ஒரு புத்தகம் எழுதி அது பிரிண்ட் ஆகி வந்திருக்கு மணிமேகலை பிரசுரத்திலிருந்து என்னுடைய நூல். அதனுடைய வெளியீட்டு விழா வர 14ஆம் தேதி பழனியில மாலை 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சிருக்கோம். இன்விடேஷன் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், எல்லாரும் வந்துருங்க, அவசியம் வாங்க. கண்டிப்பாங்க ஐயா. பழனியாங்க ஐயா? நீங்க எந்த ஊரு? கிருஷ்ணகிரி ஐயா. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. முடிஞ்சா பழனிக்கு வந்துருங்க. கண்டிப்பா வரேங்க ஐயா. 14ஆம் தேதி இல்லைங்களா? ஆமா, 14. 14. சரிங்க ஐயா. 14/7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு. சரிங்க ஐயா. சரிங்க. நன்றிங்க ஐயா. எல்லாரும் வாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. அழகா உங்களோட கருத்தை எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கீதா ரவி அம்மா டோகான்னு இருக்கீங்க, அதாவது பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க ஐயா. ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால இப்ப லேட்டா தான் 12:40க்கு மேலதான் வந்தேன்.
ஆனா பண்டிகைக்கு அழகா அர்த்தம் சொல்லியிருந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. பண்டம் ஈதல் கொடுத்தல் பிறர்ங்கிறது மாதிரி. கொடுப்பதில் இன்பம் ரெட்டிப்பாகும். அதுவே அந்த துணைக்கால எடுத்து துன்பம் ரெட்டிப்பாகும். அப்ப இன்பம் ரெட்டிப்பாகணுமா துன்பம் ரெட்டிப்பாகணுமா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் கொடுக்க முடியும். அதான் அந்த சொல்றாங்க. வானிட பிறவி அரிய பிறவி அனைத்து இதுகளுக்கும் நம்மளதான் கொடுக்க முடியும். நல்ல அந்த நாமும் அததான் சொன்னாங்க. மகிழ்வித்து ஈத்துவக்கும் இன்பம் அறியார் என்கொலோ அப்படிங்கிறாங்க. கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு, இதை தெரியாம இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. ஈத்துவக்கும் இன்பம். அதுல எனக்கு பிடிச்ச ஈகை இந்த அறிவு தான். நீங்க ஒரு ஆசிரியர், செஞ்சு எத்தனை பிள்ளைங்க உங்களை நாளைக்கு வளர்ந்து வந்து என்னுடைய குருன்னு சொல்ல போறாங்க. சிறப்பு. கண்டிப்பா. கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை, மனம் மட்டும் போதும். நிறைய பேர்ல உதவி செய்ய முடியும். கண்டிப்பா எண்ணத்தால. அறிவு தானம். அறிவு தானம், வித்யாதானம் சொல்லுவோம். இப்ப நாங்க கல்வின்ற கொடுக்கறதுனால வித்யாதானம் இன்னொரு பேரு. அதனால நம்ம பணம் தான் காசு வேணும் இல்ல, மனமா ஒரு செயல் மூலம் செய்யலாம். ஒரு நம்ம பெற்ற அறிவை கொண்டு நம்ம உதவி செய்ய முடியும். மாதிரி நிறைய உதவி. நீங்க சொன்னீங்க வலது கை, அதான் அது திரும்ப ஒரு கைமாறி எதிர்பார்க்காம திரும்ப செய்வாங்க அப்படின்னு எதிர்பாராம செய்யணும். தனக்கு மிஞ்சி செய்யணும். தனக்கு இல்லாம செய்யறத விட தனக்கு மிஞ்சியதை பிறங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கடமை செய், பலனை எதிர்பாராத நிலை. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. ஸ்கூல்ல இருந்தே பேசுறீங்க. நீங்க எந்த ஒரு? நான் திண்டிவனம். திண்டிவனம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் சொல்ல ஒரு கடலூர் தான். கடலூருங்களா? கடலூர்ல எங்கீங்க? புதுப்பாளையம். ஓ, வன்னியர்பாளையம் காமராஜ் நகர்ல எங்க மாமா இருந்தாங்க. பெரியப்பாவுடைய அக்கா அங்கதான் கொடுத்தாங்க. இப்பவும் பாக்கியா ஜுவல்லரின்னு சொல்லிட்டு அவங்க எங்க அக்கா பையன் அங்க கடை வச்சிருக்காங்க. கடலூர்ல பகவந்த தயானந்த சுவாமிகள் மடாலயம் இன்னைக்கும் இருக்கு. அதை பொறுப்பு உள்ளது எங்க தாத்தாவோட தாத்தா கட்டின மடம். பகவந்த சுவாமிகள் மடம். ஓ சரி, வந்த நன்றி. நன்றி நன்றி. உழவாரம்னு இருக்கீங்க, பேசுறீங்களா? அம்மா நன்றிங்கம்மா. நான் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். பிரபஞ்ச பேராற்றலுக்கு சொல்லுங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பில் அருமையானதொரு விளக்கத்தை அளித்த அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. குழு ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. என்னுடைய உரைகள் எல்லாம் பாதி கேட்டவங்க எல்லாம் ஆன்மீக அறிவியல் யூடியூப்ல பதிவு செய்யறோம். அன்பே சிவம் குழுவிலையும் யூடியூப்ல போடுறோம். கேளுங்க, பயனடையுங்க. ஃபுல்லா கேட்கலாம். பாதி கேட்டவங்க முழுசா கேட்க. நிச்சயமாங்க, நல்லதுங்க, ரொம்ப நன்றி. வாழ்க வளம். சந்தேகம் தான் என்கிட்ட போன்ல பேசுங்க. போஸ்டர்ல நம்பர் போட்டுருங்க.